கிறிஸ்துவுக்குள் அன்பாளைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களை, தோராவை எழுதியது யாருங்கிறதான ஒரு பாடத்தின் கீழே நினச்சப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த வேதாசனத்தை தியானிக்க போகிறோம். தோராவை எழுதியது யார் அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்கான பார்த்தீங்கன்னா 5 ஆகமம், அதாவது தோராங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஆகமங்கள்னு பார்க்கும். அது வந்து தோராங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தனாக் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தோரானா 5 ஆகமும் பார்க்கும். இந்த 5 ஆகமும் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் முதல் உபாகம் வரை உள்ள புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆகமும் சொல்லப்படுது. அது தோரான்னு சொல்கிறாங்க, அது தனாக்கு சொல்லப்பட்டது பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமும், யாத்ராகமும், லேவியாகமும், எண்ணாகமும், உபாகமும் சொல்கிறது. இது 5 ஆகமங்கள்னு சொல்கிறது. இந்த 5 ஆகமங்களை எழுதியது மோசேங்கிறான விஷயத்தை சொல்கிறாங்க பார்க்கும். இந்த 5 ஆகமங்களை எழுதுகிற மோசே தானாங்கிறான விஷயத்தை வேதவசனத்தோடு நினச்சி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பைபிளில் வந்துட்டு முதல் புத்தகம் வந்துக்கிட்டு யோபு புத்தகம் தான் எழுதப்பட்டு சொல்லி கிறிஸ்தவ மண்டலத்தில் பரவலான ஒரு பேச்சு இருக்குன்னு பார்க்கும். வேதமானவர்களும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். ஏற்கனவே யோபு புத்தகத்தை குறித்து 2 பாகம் போட்டிருப்போம்னு பார்க்கும். யோபு புத்தகத்தை எழுதிய வந்து மோசே அல்ல அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சிருப்போம் பார்க்கும். யோபு வந்துக்கிட்டு மோசே காலத்தில் வாழ்ந்ததுக்காக எந்த அறிகுறி இல்லைன்னு பார்க்கும். மோசே வந்துக்கிட்டு யோபு புத்தகத்தை எழுதுறதுக்கு எந்த முகாந்திரம் இல்லைங்கிறான விஷயத்த நம்ம வந்துட்டு அதில் பார்த்துருப்போம் பார்க்கும். தேவனு சித்தம் போனால் அதுக்கு வந்து 3ஆம் பாகத்தில் இன்னும் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை வந்து ஷார்ட்கோட்டாக வந்து கொடுக்கலான்னு என்ற எண்ணத்தோடு இருக்குன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் புத்தகம் வந்துக்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா யோபு புத்தகம் கிடையாதுன்னு பார்க்கும். ஆதியாகமும் சொல்கிற அந்த முதல் புத்தகம் தான் முதல்ல எழுதப்பட்டதுன்னு பார்க்கும். ஏன் எழுதினாருங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். எழுதியது மோசே தானாங்கிறான விஷயத்த வேதவசனத்தோடு நினச்ச போகிறோம் நம்ம வந்து பார்க்க போகிறோன்னு பார்க்கும். உபாகம் புத்தகம் வரை உபாகத்தில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உபாகம் புத்தகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோசே வந்து மரித்ததாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அவர் வயது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 120ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது உபாகம் 34 7ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆகமத்தை மோசே எழுதுறதுக்காக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கும். ஏன்னா வந்து உபாகம் புத்தகத்தில் தான் அவர் மறிச்சிருக்காருங்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆகமத்தை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கும். மோசே வந்துக்கிட்டு 5 ஆகமங்கள், அதாவது தோராவை எழுதியிருக்கிறதுக்கு வேத வசனத்தோடு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்ல முடிச்சல வந்துட்டு ஃப்ராங்காக சொல்லணும்னு பார்க்கும். யார்கிட்டையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்க முடிச்சல என்ன சொல்லிட்டாங்கன்னா கிறிஸ்தவ மன்றத்தில் வேத மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 5 ஆகமங்கள் எழுது மோசேங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் கொடுத்தோன்னா யாருக்கும் சொல்ல தெரியாதுன்னு பார்க்கும். ஏன்னா அவங்களால அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியுமான்னா கொஞ்சம் கேள்விக்குரிய தான் பார்க்கும். சில வசனம் கொடுக்கலாம், அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குமாங்கிற விஷயத்து தெரியல. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கிளாரிட்டியான ஒரு வசனத்தோடு பார்த்து இதை முடிக்க போகிறோன்னு பார்க்கும். மோசே தான் எழுதுனாங்கிறதான ஒரு ஆதாரத்தோடு நிச்சயம் பார்க்க போகிறோன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மோசே மறிக்கும் போச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயது 120ன்னு பார்த்தோம். மோசே பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்துட்டு 40 வருஷம் அங்கே வந்து இருக்கான்னு பார்க்கும். ஏன்னா அவர் வந்துட்டு எபிரேயர் தான். அவர் வந்துட்டு ஒரு என்ன பண்ணுற பார்வோன் அரண்மனையில் வளர்க்கப்படுறான்னு பார்க்கும். அந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கும். அதனால் வந்துட்டு என்ன செய்றாரு, எபிரேயரில் பிள்ளைகள் அங்கே கொல்ல மூச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நாளல் பெட்டியில் அந்த மோசையை அனுப்பிடுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த பார்வோனுடைய குமாரத்தை எடுக்கிறாங்க. ஜலத்திலேருந்து எடுக்கப்பட்டேன்னு சொல்லி அங்கே மோசே என்று பேர் வைக்கிறான்னு பார்க்கும். மோசே வந்து பார்வோன் அரண்மனையில் வளர்ந்தாருங்கிறான விஷயத்த சொல்லப்படுது. அது 40 வருஷம். அது வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீதியான தேசத்தில் வந்துக்கிட்டு வாழ்ந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 40 வருஷம்னு பார்க்கும். ஏன்னா அங்கேருந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் மோசே வந்து 40 வயசில் இருக்க முடிச்சல ஒரு எகிப்தியனை வந்து கொல்றாருன்னு பார்க்கும். அதாவது ஒரு அநியாயத்தின் மிக்க அவர் கொல்றாரு. அங்கே வந்துட்டு ஒரு எபிரேயருக்கும் அந்த எகிப்தியனுக்கு சண்டை வர முடிச்சல பார்த்தீங்கன்னா அது எபிரேயருக்காக வந்துட்டு எகிப்தியரை கொன்றான்னு பார்க்கும். அதனால் அங்கேருந்து தப்பிச்சு போகிறான்னு பார்க்கும். அங்கே வந்து மீதியான் தேசத்தில் ஒரு 40 வருஷம் இருக்கான்னு பார்க்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யாத்ராகமும் 7:7 அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. யாத்ராகமம் 7:7 வந்துக்கிட்டு சொல்ல முடிச்சல பார்த்தீங்கன்னா மோசையும் அந்த ஆரோன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா
அந்த பார்வோன் முன்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா இந்த எகிப்தில் உள்ள ஜனங்களை விடுதலையாக்கி வனாந்தரத்துக்கு அழைச்சி கொண்டு போகிறன்னு பார்க்கும். கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறக்காக பார்வோன்கிட்ட போய் நிற்கிறான்னு பார்க்கும். அப்போது அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 80ங்கிற விஷயம் சொல்லப்படுறதுன்னு பார்க்கும். அது யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தில் வழி நடத்துகிறார் பார்க்கும். வனாந்தர பயணத்தில் அது ஒரு 40 வருஷம் இருக்கான்னு பார்க்கும். அது வந்துட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. வனாந்தரத்தில் மோசே வந்து ஒரு 40 வருஷம் வந்துக்கிட்டு அங்கே இருந்தார், அங்கே வழி நடத்துகிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மோசே வந்துக்கிட்டு 40 வருஷம் இங்கே என்ன பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கார், அதாவது எகிப்தில் இருக்கிறான்னு பார்க்கும். 40 வருஷம் மீதியான தேசத்தில் அங்கே இருக்கிறான்னு பார்க்கும். தப்பியோடி அங்கே திருமண வாழ்க்கையில் இருந்து அங்கே 40 வருஷம் இருக்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வருஷம் 80 பார்க்கும். அதுக்கப்புறம் அவர் வந்துக்கிட்டு மீதியான தேசத்துலேருந்து எகிப்துக்கு ஜனங்கள் விடுதலையாக்க பண்ணுறதுக்காக பார்வோன் இடத்துல வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 80 வயசுன்னு பார்க்கும். அப்போ அந்த வயசுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி 40 வருஷம் என்ன பண்ணுறாரு, வனாந்தரத்தில் வழி நடத்துகிறான்னு பார்க்கும். அப்போது கிட்டத்தட்ட அவருக்கு வயது 120ன்னு பார்க்கும். அப்போ அந்த 120 வயதில் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் அந்த உபாகம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு அவர் வந்து மறிக்கிறார் அவங்க விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ வந்து உபாகம் இந்த 5 ஆகங்களும் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களை எழுத்து வடிவம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில காலப்பகுதிகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசே வந்துக்கிட்டு ஆதியாம் புஸ்தகத்தை எழுதினான்னா அவர் எந்த எழுத்தை கொண்டு எழுதினாருங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எப்ரியர் பழைய ஏற்பாடு வந்து எப்ரியரில் எழுதியிருக்கு, இப்போது புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் வந்துக்கிட்டு மோசே வந்துட்டு முதல்ல எந்த லாங்குவேஜில் எழுதினாருங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதேனுடைய துவக்க காலப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத ஆதாரத்தோடு பார்க்கணுச்சுன்னா அது வந்து 3958ங்கிற விஷயம் சொல்லப்படுது. வந்து ஏதேனில் ஆதாமில் இருந்த வருஷத்தை சொல்லப்படுன்னு பார்க்கும். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உள்ள காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 1ஆம் உலகம்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஜலப்பிரியா அந்த பூமியில் வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 1656 பார்க்கும். 1ஆம் உலகம் அழிக்கப்படுற விஷயம் பார்க்கும். அப்போ வந்துட்டு ஆதாம் முதல் நோவா வரைக்குள்ள 1ஆம் உலகனுடைய காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 1656 பார்க்கும். ஆதாம் முதல் நோவா வரைக்குள்ள அந்த வம்சம் பார்க்குறதுடைய தலைமுறை பார்த்தீங்கன்னா 10வது தலைமுறையில் யாரை வந்தால் பார்த்தீங்கன்னா நோவான்னு பார்க்கும். இந்த 10 தலைமுறைக்குள்ள அந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 1656ன்னு பார்க்கும். அந்த உள்ள காலப்பகுதி அது 1ஆம் உலகம்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா காலத்துக்கு அப்புறம் 2ஆம் உலகத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஷைகள் வந்து சிதறடிக்கப்படுது. இவங்க வந்து உலகம் எங்கும் வந்து சிதறி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும், அந்த விஷயமா இருக்குன்னு பார்க்கும். இப்போ பார்த்தா உலகத்தில் வந்துட்டு பாபேல் கோபுரம் அந்த கட்டுற விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அங்கே பாஷை தாரமாறாக்கிற விஷயம் பார்க்கும், அந்த விஷயம் நடக்கும் பார்க்கும். இப்போ உலகத்தில் எவ்வளோ பாஷை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இப்போதைக்கு இருக்கிற பாஷை வந்து பிபிசி நியூஸினுடைய நிலவரத்தின்படி 6500 மொழிகள் இருக்குன்னு பார்க்கும். அதான் இன்றைக்கி உலகத்தில் உள்ள பார்த்திங்கன்னா மொழிகள்ங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா மொழிகள் பார்த்திங்கன்னா 6500 மொழிகள் இருக்குதுன்னு பார்க்கும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொன்மையான மொழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபிலோன் மொழி, தமிழ் மொழி, சமஸ்கிருதம், எகிப்து மொழி அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பாஷைகள்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் 22,000 வகையான பாஷைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு அதாவது எழுத்து முறை எழுதுகிற வந்து குறிப்பிட்ட மொழிகள் தான் இருக்குதுன்னு பார்க்கும். அது பின்னாடி பார்க்கலான்னு பார்க்கும். பார்த்திங்கன்னா தொன்மையான மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபிலோன் மொழி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி, சமஸ்கிருதம், எகிப்து மொழின்னு பார்க்கும். இந்த தமிழ் மொழிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 4000 வருஷம் வந்துட்டு பழமையான மொழிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துக்கிட்டு தமிழ் மொழியில் வந்துக்கிட்டு மோசே வந்துட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். எபிரேய மொழி வந்துட்டு 3000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வரலாறு இருக்குது, ஒரு பழமையான மொழி தான் பார்க்கும். ஆனால் வந்து பேச்சு வழக்கில் இருக்குது, ஆனால் எழுத்து முடிவில் அங்கே அபிரகாம் வாழ்ந்த காலத்தில் அப்படி இல்லைன்னு பார்க்கும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எபிரேய மொழியில் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறோம். கிமு வந்துக்கிட்டு 4ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலேருந்து எனக்கு எபிரேய மொழியில் பேச்சு வழக்கில் இருக்கிறதுல ரெக்கார்டில் இருக்குதுன்னு பார்க்கும். அபிரகாமும் இருந்த காலப்பகுதியில் கூட என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா
எபிரேய மொழியில் பேசுனாங்கன்னு பார்க்கும். அது பேச்சு வழக்கில் இருக்குன்னு பார்க்கும். அங்கே அப்போ உள்ள காலப்பகுதி பார்த்திங்கன்னா வேதத்தினுடைய காலப்பகுதி கிமு 1800ன்னு பார்க்கும். அப்போவுமே அவங்க வந்துட்டு எபிரேய மொழி பேசியிருக்காங்கன்னு பார்க்கும். வந்துட்டு சேமுடைய வம்சத்தில் ஏபேர் வராரு. ஏபேருடைய வம்சத்தில் தான் எபிரேயர்ன்ற சந்ததி வருதுன்னு பார்க்கும். ஏபேருடைய சந்ததியில் தான் யார் வாரான்னு பார்த்தீங்கன்னா 10வது தலைமுறையில் தான் யார் வாரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் வாரான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பண்டைய கால எகிப்தில் பேசப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரோ மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரோ அவங்க மொழின்னு பார்க்கும். ஆசியா மொழியாக அப்பொழுது கருதப்பட்டதுன்னு பார்க்கும். அதாவது பழமையான மொழின்னு பார்க்கும். இது வந்துட்டு இப்போ கிடையாது, இது அழிந்து போன மொழின்னு பார்க்கும். எகிப்தியர் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக மேலாக வந்துக்கிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்துட்டு இப்போவும் கூட வந்துட்டு இந்த ஆப்ரோ மொழி வந்துட்டு ரெக்கார்டில் இருக்குது. பல 4000 வருஷம் பழமையான மொழியும் அதை வந்துட்டு எழுதப்பட்ட பதிவும் நினைச்சதுக்கு இருக்கும் பார்க்கும். இது வந்து மிக நீண்டமான ஒரு மனித மொழி, அது ஒரு பழமையான மொழின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதாவது இந்த எகிப்தியன் மொழி 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. இது வந்துட்டு மனிதன் மொழி இல்லை, இது பழமையான மொழிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது எழுத்து ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கும். அதை வச்சு இருக்கான்னு பார்க்கும். அப்போ எபிரேயர்கள் எபிரேயர் மொழி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எகிப்தியர் மொழியில் எழுந்துச்சுறாங்க பேசியிருக்காங்கன்னு பார்க்கும். அதனால் பார்த்திங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த யோசேப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் என்ன பண்ணுறாரு, அங்கே விற்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி அடிச்சாரு அங்கே ஒரு தலைமை பொறுப்பில் அடிச்சுறாரு பார்த்துட்டு அங்கே இருக்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா கானான் தேசத்தில் பஞ்சமாக இருக்குது. அப்போ எகிப்தில் போய் நினச்சிடாங்க அவங்க சகோதரர் தானியம் வாங்க போகிறாங்க. அப்போது யூசப்பை சந்திக்கிறாங்க. அந்த யூசப்புக்கு எபிரேய மொழி தெரியும், ஆனால் சகோதரர்கிட்ட எபிரேய மொழி தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறாரு. அப்போது எகிப்தியர்கள் எபிரேய மொழியை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க பார்க்கும். அது துப்பாசின்னு சொல்லி போட்டிருக்கு தமிழில். அது ஆங்கிலத்தில் இன்டர்பிரிட்டர்னு இருக்குது. திருவள்ளியத்தில் மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு பேசினான்னு பார்க்கும். அப்போ எகிப்தியர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஆப்ரோ பழைய மொழி ஆப்ரோ மொழி பேசியிருக்காங்க. இங்கே எபிரேயர் மொழி பேசியிருக்காங்கன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா யோசேப்பு துப்பாசியை கொண்டு அவர்கிட்ட பேசினபடினால் தங்களுக்கு சொன்னது அவருக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள் என்றது. அப்போ பார்த்திங்கன்னா அதை துப்பாசிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பார்க்கும். அப்போ இது ஏன் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எகிப்தில் வேறு மொழி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எபிரேயரில் பேசின எபிரேயர் மொழிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சங்கீதத்தில் படிச்சிங்கன்னா சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 104ஆம் சங்கீதம் 14:1 வாசிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 114 வசனம் 1. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது அப்போது பார்த்தீங்கன்னா எகிப்தில் என்ன பாஷை பார்த்தீங்கன்னா வேறு பாஷை பேசுகிறாங்க. அந்நிய பாஷை வேத்து பாஷைன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலர் எகிப்திலும் யாக்கோப்பு குடும்பம் அந்நிய பாஷைக்காரனோட ஜனத்திலிருந்து புறப்பட்டார்கள் இருக்கு. அப்போ அந்நிய ஜாதினா வேச்சு பாஷைன்னு இருக்கு. அப்போ எகிப்தியர்கள் பேசுனது எபிரேயர் பாஷை கிடையாது. அவங்க அப்ரோங்கிறான ஒரு பாஷையை பேசியிருக்காங்கன்னு பார்க்கும். இப்பொழுது எகிப்தில் என்ன பாஷை பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்படுற மொழி என்ன பண்ணுறான்னா இப்போதைக்கு எகிப்தில் அதிகமாக பேசப்படுற மொழி பார்த்திங்கன்னா அரபு மொழின்னு பார்க்கும். மோசே எகிப்தின் மொழியிலே எழுதியிருக்க வேண்டும் பார்க்கும். இப்போ எபிரேய மொழி பேச்சு வழக்கில் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கானான் தேசத்தில் பஞ்சம் வந்தனால யூசப் டைமில் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா இவர் 70 பேரோட ஒரு குடும்பத்தோட என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்தில் தஞ்சமாயிடுறாங்கன்னு பார்க்கும். அப்போ அங்கே கிட்டத்தட்ட 215 வருஷம் அங்கே இருக்காங்கன்னு பார்க்கும். ஏன் அங்கே கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா மோசேன்னு ஒரு மனுஷன் 4ஆம் தலைமையில் வரணும். அங்கே அந்த எகிப்து பாஷை பேச வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை கொண்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சரித்திரம் எழுத வேண்டும். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ண எகிப்து பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எகிப்து மொழியில் தான் என்ன பண்ணப்படுன்னா அங்கே சரித்திரம் ஆதியாகமம் முதல்ல உபாகம் வரோடைய சரித்திரம் இணைச்சது மோசே மூலமாக எழுதப்படுது. அதுக்கு மோசைக்கு என்ன பண்ணால் எழுத்தை கற்றுக்கொள்ளணும். அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா
பார்வோன் அரண்மனைக்கு போய் அங்கே கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு பார்ப்போம். அதான் ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் இந்த ஜனங்களையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா எகிப்தில் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நாகரிகம் இருக்குன்னு பார்க்கும். இந்த எபிரேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களோட குலத்தொழில் என்ன பண்ணுறோன்னா ஆடு மேய்க்கிறதுன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எபிரேயரை பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்தியர் வந்து அருவருப்பாக கருதப்படுறான்னு பார்க்கும். ஆனால் எகிப்தியர் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துக்கிட்டு கட்டிடக்கலைகளையும் அதுக்கப்புறம் நாகரிகத்திலையும் கல்விலையும் சிறந்த விளங்கினராக காணப்படுறாங்கன்னு பார்க்கும். கல்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்திற்கு வந்து உரியதுன்னு பார்க்கும். சாதாரண மக்கள் நினைச்சது கல்வி கற்க முடியாதுன்னு பார்க்கும். ஆனால் ராஜ குடும்பத்தார் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் கல்வி கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தில் ஒரு வளர்ப்பு மகனாக மோசே அங்கே போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அவரை கொண்டு தேவன் பின்னாடி சரித்திரம் எழுதுறான்னு பார்க்கும். அது பார்த்தீங்கன்னா மோசே வந்து எகிப்து மொழியில் நினைச்சிருக்காரு. அந்த சரித்திரம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். எகிப்தின் மொழி வந்துக்கிட்டு ஆப்ரோன்னு பார்க்கும். அது கிமு 2700 வருஷத்தில் அந்த விஷயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்து மோசே வாழ்ந்த காலப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த கிமு 2500ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது உலகளுடைய அந்த காலக்கணக்கு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 2500ங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்திலேருந்து மோசேயினுடைய வாழ்ந்த காலப்பகுதி வரையில் உள்ள இடப்பட்ட காலப்பகுதி தான் அந்த 2500ன்னு பார்க்கும். இந்த எகிப்தின் மொழி ஆப்ரோ மொழி இருந்ததுக்கான வழி வந்து 2700 2500ங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அதை வந்துட்டு ஆப்ரோ மொழி வந்துட்டு ஆப் எழுத்து என அழைக்கப்படுது. அது வட்ட எழுத்து பார்க்கும். இது எகிப்து எழுத்து முறையில் உள்ளது என்று கருதப்படுதுன்னு பார்க்கும். மோசே வாழ்ந்த காலப்பகுதி பார்த்திங்கன்னா எகிப்திலிருந்து விடுதலை பண்ண செய்தது அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த காலப்பகுதி பார்த்திங்கன்னா 2513 பார்க்கும். இது வந்துட்டு அந்த காலப்பகுதியும் பார்க்கும். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2513ங்கிறது ஏதேன் தோட்டத்திலிருந்து மோசேயினுடைய காலப்பகுதின்னு பார்க்கும். அதோடைய இடைப்பட்ட காலப்பகுதின்னு பார்க்கும். மோசேயின் விடுதலை பயணம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வேத காலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோசே வந்துட்டு எகிப்துலேருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா கிமு 1445ன்னு பார்க்கும். ஏதேனுடைய துவக்க காலம் 3958 பார்க்கும். இந்த 3958ஐயும் இந்த 1445 மைனஸ் பண்ணால் அதோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 2513 பார்க்கும். இது வந்துட்டு இடப்பட்ட காலப்பகுதியும் பார்க்கும். இந்த 2500 அந்த டைமில் தான் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரோ எழுத்து நடைமுறையில் இருக்குன்னு பார்க்கும். இந்த எழுத்து மூலமாக தான் மோசே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் முதல் உபாகம் புஸ்தகம் வரை அந்த எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். எகிப்து மொழிக்கு 2500 என்ன சொல்கிறது அந்த பழமையான மொழிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்துக்கிட்டு மோசே வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த அந்த காலப்பகுதி வந்து கிமு 2013 அப்படிங்கிற 2513 பார்க்கும். இந்த எகிப்தினுடைய ஆப்ரோ மொழி வந்துட்டு 2500 அந்த காலப்பகுதியில் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மோசே வந்துட்டு பார்வோனுடைய வீட்டில் வளர்ந்து கல்வி கச்சான்ங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம் பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து 215 வருஷம் அடிமையாக எகிப்தில் இருந்தாங்கன்னு பார்க்கும். ஏன் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்துக்கிட்டு அந்த எகிப்து மொழியை கற்றுக்கொள்ளவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களில் தான் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாமினுடைய 4ஆம் தலைமுறையில் தான் யார் மோசே வரான்னு பார்க்கும். மோசே மூலமாக வந்துட்டு சரித்திரம் எழுதப்பட வேண்டும். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்ததோ அந்த விஷயத்துலேருந்து நியாயப்பிரமாணம் அந்த காரியங்கள் எல்லாமே எழுதப்பட வேண்டும் பார்க்கும். அப்போ வந்துட்டு எபிரேயர் மொழி பேச்சு வழக்கில் இருந்தது, எழுத்து வடிவம் கிடையாதுன்னு பார்க்கும். ஏன்னா அங்கே அவ்வளோ பெரிய எழுத்து வடிவம் கொண்டு வர பெரிய புலவர்களோ பெரிய மேதாவிகளோ அவங்களுக்கு கிடையாதுன்னு பார்க்கும். ஏன்னா அவங்களோட குலத்தொழில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்கிறதான் பார்க்கும். அவங்க வந்து சிறு கூட்டம் பார்க்கும். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து ஒரு 70 பேர் கொண்ட ஒரு குழு தான் பார்க்கும். ஆனால் எகிப்து வந்து பெரிய சாம்ராஜ்யன்னு பார்க்கும், ராஜ குடும்பம்னு பார்க்கும். அந்த ராஜ குடும்பத்துலாம் கல்வி இருக்குது. அந்த கல்வி ராஜ குடும்பத்தார் தான் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் ராஜ குடும்பத்தில் ஒரு வளர்ப்பு மகனாக யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மோசே போகிறாரு. மோசையை கொண்டு தேவன் சரித்திரம் எழுத போகிறான்னு பார்க்கும். அதுக்கு நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோசே வந்துக்கிட்டு உபாகம் அந்த டைமில் உபாகம் புஸ்தகம் எழுதுகிற அந்த மோசை எங்கே படித்தான்னு பார்த்தீங்கன்னா உபாகத்தில் சொல்லப்பட்டு பார்க்கும். அந்த 5 ஆகமத்தில் கடைசி ஆகமம் பார்த்தீங்கன்னா உபாகம் பார்க்கும். இந்த உபாகம் புத்தகத்தில் தான் அவர் மறிக்கான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம்.
உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வசனங்களை படிச்சிடலாம். உபாகமம் அதிகாரம் 34 வசனங்கள் 1 முதல் 7 முடிய. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காயின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கிலியாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்பிராயீம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோபார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெப்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அப்போதும் பார்க்கும் உபாகமம் புஸ்தகத்துல அந்த கடைசி அதிகாரத்துல தான் இந்த விஷயம் வந்துட்டு சொல்லியிருக்கும். பார்க்கும் 34ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தில் மோசே மரித்தது விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்துலேருந்து உபாகமம் புஸ்தகம் வரைக்கும் மோசே எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க. ஏன்னா அந்த 34ஆம் கடைசி உபாகமம் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம் தான் 34ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் தான் அவர் அங்கே மரிக்கிறான்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே போகிறாங்கங்கிற விஷயத்த மலை மேல் உச்சியில் கொண்டு போய் அந்த பட்டணங்கள்லாம் காமிக்காரு. எங்கே செட்டில் ஆகிறவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இப்போ மறிக்க போகிறங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும், சொல்லி மறிக்கிறான்னு பார்க்கும். ஏன்னா அவர் ஒரு விஷயம் பண்ணிடுவார். என்ன பண்ணிடுவார்னா கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுவார். இவர் நினைச்சிடுவார், அடிச்சிடுவான்னு பார்க்கும். அங்கே தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியாதனால அங்கே மரணம் சம்பவிக்குன்னு பார்க்கும். யாரெல்லாம் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாதவங்களோ அவங்க வனாந்தரத்தில் மறித்து போனாங்கன்னு பார்க்கும். கீழ்ப்படிந்தவங்களை மட்டும்தான் நினைச்சிடாரு காண தேசத்துக்கு கொண்டு போனான்னு பார்க்கும். அது ஒரு விஷயம் பார்க்கும். பார்த்தீங்கன்னா உபாகமம் புஸ்தகத்தில் தான் அவர் மரிச்சிருக்கான்னு பார்க்கும். அதனால் 5 ஆகமத்தை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோசே என்ன பண்ணா மோசே கல்வியறிவு உள்ளவராங்கிற விஷயம் பார்க்கும். ஏன்னா மோசே பார்வனோ வீட்டிலேருந்து வளர்ந்து கல்வி கற்றாருங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ கல்வி கட்சி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி சரித்திரம் எழுதுறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 36 வசனங்களை படிச்சிடலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 7 வசனங்கள் 20 முதல் 36 முடிய. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தான். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்போதும் பார்க்கும். இங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க மோசனுடைய சரித்திரத்தை நம்ம படிக்க போறோம். இது யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா சேவான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக சொல்றான்னு பார்க்கும். அப்போ இதில் மோசனுடைய சரித்திரத்தை படிக்க போறோம். மோசை எப்படி அங்க பரவன் அரண்மனைக்கு போனார், அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, தேவன் சந்தித்த விஷயம் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக பார்க்கும். அதை படித்தா நம்மளுக்கு கொஞ்சம் புரியும் பார்க்கும். அந்த புரியறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை நம்ம படிக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அது 14ஆம் வசனத்திலே சொல்கிறாரு, அபிராமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளினே வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் சமீபமான போது. அப்போ 4ஆம் தலைமுறையில் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்கள திருப்பி அழைத்து வருவேன். 430 வருஷம் அந்த ஜனங்கள் அங்கே அடிமையாக இருப்பாங்க அடுங்க அனுப்பிச்சு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 450 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கொண்டு வரான்னு பார்க்கும். அப்போ யோசேப்பு அறியாத வேறு ராஜா தோன்றி காலம் அளவும் ஜனங்கள் எவ்விதத்தில் பழகி பெருகினாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பழகி பெறுகிறத அவர் கட்டுப்படுத்துகிறான்னு பார்க்கும். ஏன்னா ஒரு யுத்தம் வந்துட்டுனா இவங்க நம்மளை காட்டிலும் நிறைய ஜனப்பிரத்தங்களாக இருக்காங்க.
ஏன்னா யுத்தம் பண்ண எதிர் பார்ட்டியோட இவங்க சேர்ந்துட்டு நம்மளை முறியெடுத்துட்டு நம்மளை வந்துக்கிட்டு கேப்சர் பண்ணிடக்கூடாது. அதனால் வந்துட்டு இவங்களோட ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொல்லணுங்கிறான ஒரு சட்டம் கூட வந்துச்சுன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு நாளல் பெட்டியில் அனுப்புகிறாங்க. தேவனுடைய திட்டம் தான் பார்க்கும். அதனால் இவர் எங்கே போகிறாங்கன்னா நைல் நதி மூலமாக இந்த நதி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவின் அரண்மனையில் அந்த நதியை கட் பண்ணி உள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ராஜாக்கள் குளிக்கிறதுக்கு, ராணிமார்கள், தாதி அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு குளிக்கிறதுக்காக அந்த நதி வெட்டி எங்கே போகிறோன்னா அரண்மனைக்குள்ளே இருக்குது. அதனால் அந்த அரண்மனைக்குள்ளே என்ன போகுது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போகுதுன்னு பார்க்கும். அந்த விஷயந்தான் இருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த குழந்தைய எடுத்து இவங்க நினச்சிடாங்க அந்த அழகாக இருக்குன்னு கண்டு அதை நினச்சிடாங்க வளர்க்குறாங்கன்னு பார்க்கும். அந்த மோசனுடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக இதில் இருக்குன்னு பார்க்கும். நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு பார்க்கும். நான் தொடர்ந்து படிக்கலாம். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தினை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தினை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். 40 வருஷம் சென்ற போது சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவலம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கதை பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷம் காலமாய் வனாந்திரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போதும் பார்க்கும் இதான் அதோடைய இன்ஸ்டன்ட் பார்க்கும். நம்ம வந்துட்டு மோசே வந்துக்கிட்டு எங்கே அவர் வந்துட்டு அரண்மனையில் போனதுலேருந்து எகிப்துலேருந்து விடுதலையாக்கி சிவந்த சமுத்திரத்தில் வரைக்கும் உள்ள விஷயங்களை நம்ம வந்து இதில் பார்த்து முடிச்சோம் பார்க்கும். இதில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. மோசை எடுத்து வளர்க்குற விஷயத்த வந்து 21ஆம் வசனத்தை படித்தோம். அதுக்கப்புறம் தான் 22ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் இருக்கு. மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் இருக்கு. அப்போ வந்து அவன் நிறைய விஷயங்கள் கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஞானத்தில் எல்லாம் சிறந்தவனாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ அரண்மனையில் இருக்கிறவங்கள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிலும் செய்களையும் அவங்க வந்துட்டு இருக்கணும், நல்லா இருக்குன்னு பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க மற்றவங்களை வழி நடத்துகிற விஷயமா அவங்கள கொண்டு போயிடுவாங்கன்னு பார்க்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இவங்களுக்கு கல்வி அறிவு மற்ற காரியங்கள் வேணுங்கிறான விஷயத்த அவங்க வந்துட்டு அறிந்து என்ன பண்ணுறப்ப ஒரு ராஜா குடும்பத்தில் வளர்ப்பு மகனாக இருக்கிறனால இந்த காரியங்களை செஞ்சுருக்கான்னு பார்க்கும். அது அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி தான் தேவன் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அவரை என்ன பண்ணுறோம்னா அவருக்கு வந்து கல்வி கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து பின்னாடி சரித்திரம் எழுதணும். அங்காக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வி அறிவு கொடுக்குறதுக்காக தான் அங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் 40 வயதாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு அங்கே எகிப்தியருக்கும் ஒரு எபிரியருக்கும் சண்டை நடக்கு. இவர் போய் அதை கேட்கும் பட்சத்தில் இதாகிடுது. இவங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாகி அவங்க அங்கே அடிக்க வேண்டிய சொல்லப்பட்டு அவங்க கொண்டு போட்டுறாரு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதனால் பார்த்தீங்கன்னா
இவர் வந்து அதை தெரியாமல் புதைச்சிடாரு. பின்னாடி அது தெரிய வந்ததுனால இவர் பயந்துட்டு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா மீதியா தேசத்தில் போய் அங்கே வந்துட்டு அங்கே அவர் வந்து அங்கே இருக்கிறாருன்னு பார்க்கும், ஓடி ஒளிஞ்சிடாரு. அங்கே அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே திருமணம் ஆகுது, 2 குழந்தை பிறகு. அதுக்கப்புறம் அங்கே தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவன் தரிசனமாகி அங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அபிரகாம் தேவனும் ஈசாக்கும் தேவனும் யாக்கோபு தேவனை குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னு பார்க்கும். இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மோசைக்கு அபிரகாம் யார், யாக்கோபு யார், ஈசாக்கு யாருங்கிறான விஷயத்த அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு பார்க்கும். அதனால தான் பின்னாடி அவரை கொண்டு வந்து இவங்கள யாருங்கிறான விஷயத்த சொல்லி கொடுக்குறதுக்காக வரான்னு பார்க்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து விடுதலையாக்கி அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தில் கொண்டு வரான்னு பார்க்கும். அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீனா மலையில் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கற்பலையை கொடுக்குறாரு பார்க்கும். அப்போ கொடுக்கும் போச்சில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்படுற பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு யாருங்கிறான விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும்னு பார்க்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாருங்கிறான விஷயத்த சொல்லணும், இவருடைய மூதாதையர் யாருங்கிறான விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு அவர்களுடைய சரித்திரத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும் பார்க்கும். அப்போ மோசையை கொண்டு எடுத்துட்டா தேவன் ஒரு சரித்திரம் எழுதுறான்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் யார் அதுங்கான விஷயத்த மோசைக்கு வந்து விளக்க வேண்டும் பார்க்கும். அவங்களுடைய ஆதி பெற்றோர்கள் யாருங்கிறான விஷயத்த என்ன செய்வது மோசைக்கு சொல்லணும். ஒரு நீண்ட சரித்திரத்தை யாருக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மோசைக்கு சொல்லணும்னு பார்க்கும். அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மோசையை குறித்து தேவன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மோசைகிட்ட என்ன செய்றாரு, அவர் வந்துட்டு அந்த விஷயங்கள் சொல்கிறாரு. அபிரகாம் யாக்கோப்பு ஈசாக்கு யாருங்கிறான விஷயம் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி உள்ள முற்பிதாக்கள்லாம் சொல்லணும்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ எங்கேருந்து தான் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆதாம்லேருந்து தான் கொண்டு வரணும்னு பார்க்கும். இந்த ஆதாம்லேருந்து அவர் கொண்டு வரான்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்துட்டு என்னது பார்த்தீங்கன்னா 930 வருஷம் வாழ்ந்தாருன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அங்கே இத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்பட்டுரும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இது யாருக்குமே தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் யார் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்கிறான விஷயத்த அங்கே மோசைகிட்ட அவர் சொல்லி அங்கே வந்துட்டு அந்த விஷயம் கொடுக்கான்னு பார்க்கும். அந்த டைமில் ஆதாம் இருந்த டைம்லையோ அங்கே வந்துட்டு எழுத்து முறை கிடையாதுன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு யாரும் ஒரு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு யார் மூலமாக தான் சொன்னோன்னா தேவன் மோசை மூலமாக அந்த மலையில் மேலே விஷயம் சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ இவர் எல்லா விஷயங்களும் எழுதுறான்னு பார்க்கும். அப்போ எழுதுறாருன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மோசை எழுதுனதுனால நமக்கு இன்னைக்கு அந்த கால கணக்கு காட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குன்னு பார்க்கும். இப்போ வந்து ஆதாம் முதல் நோவா வரைக்குள்ள காலப்பகுதி 1656 சொல்லி ஒரு காலக்கணக்கு வைக்கிறோம். அது எதை வச்சு வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோசைகிட்ட சொல்லி அந்த ஒவ்வொருத்தருடைய பிறப்பையும் மரணத்தையும் சொல்கிறாருன்னு பார்க்கும். அது எந்த வயசில் மறிக்கிறாரு, அவங்களுக்கு எந்த குழந்தை எத்தனாவது வயசில் அந்த குழந்தை பிறந்ததுங்கிறான எல்லா விஷயங்களும் அங்கே வந்து ரெக்கார்ட் இருக்குன்னு பார்க்கும். அதை வச்சு தான் நினச்சிடாது நம்ம ஒரு காலக்கணக்கு எழுதுகிறோன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா மோசையை கொண்டு அந்த விஷயங்களை அவர் எழுதுகிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அபிரகாம் யாருங்கிறான விஷயத்த சொல்லணும். அவர் வந்து 10வது தலைமுறையில் வந்தவர் பார்க்கும். எந்த 10வது தலைமுறைனா நோவாவினோட 10வது தலைமுறையில் வந்திருக்கான்னு பார்க்கும். அப்போ இந்த நோவா யாருன்னு சொல்லணும். அப்போ நோவா வந்துட்டு அந்த முதலாம் உலகில் 10வது தலைமுறையில் வந்திருக்கான்னு பார்க்கும். அப்போ அவருடைய ஆதி பெற்றோர்கள் யாருங்கிற விஷயம் சொல்லணும். அப்படி சொல்லி தான் என்ன பண்ணுறோன்னா ஆதாம் முறைக்கு போகிறான்னு பார்க்கும். அங்கே தான் சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை சொல்ல முடிச்சா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை நீங்கள் மத்திய சுவிசில் படிச்சிங்கன்னா மத்திய 1:1 அபிராமனு குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு சொல்லி என்ன சொல்கிறது அபிரகாம்லேருந்து கொண்டு வரான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, யோசேப்பின் குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வம்ச வரலாறு எங்கே சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுவிசு 1ஆம் அதிகாரத்தில் அபிரகாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி யோசேப்பின் குமாரனாகிய என்னது இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யோசேப்பின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி லூக்கா 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆதாம் வரைக்கும் சொல்லி முடிக்கப்பட்டுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அங்கே சொல்லும் போச்சுல இயேசு கிறிஸ்துன்னு பேர் எடுத்துச்சுல அவர் எங்கே இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி அங்கேருந்து எங்கே முடிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆதி பெற்றோராகிய ஆதாம்கிட்ட வந்து முடிக்கான்னு பார்க்கும். அப்போ ஒரு சரித்திரத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு அவர் யாருங்கிறான விஷயத்த சரித்திரத்தை சொல்லணும்னா அவர் எங்கே தான் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாமுக்கு கொண்டு போகிறான்னு பார்க்கும். ஆதாம்லேருந்து கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு, ஏதேன்லேருந்து அவங்க எப்படி பாவத்தில் விழ தன்னாங்க, ஏதேனை விட்டு வெளியே போனது எப்படி, அவங்களுக்கு என்ன எப்படி பிள்ளை பிறந்துச்சு, அவங்களுடைய ஜனசந்ததி என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஆபேல் மரிச்ச விஷயத்தை சொல்கிறாரு. ஆபேலுக்கு பதிலாக சேத்து பிறந்த விஷயத்தை சொல்கிறாரு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது சேத்து பிறக்கிறான்னு சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து 10வது தலைமுறையில் நோவா வரான்னு பார்க்கும். அந்த நோவா டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஜலப்பிரயத்தனை அழிக்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோவாவினுடைய 10வது தலைமுறையில் யார் வர்றனா அபிரகாம் வரான்னு பார்க்கும். அபிரகாம்கிட்ட தான் நினைச்சிடாரு வாக்குத்தத்தம் கொடுக்கான்னு பார்க்கும். அபிரகாமினுடைய 4ஆம் தலைமுறையில் தான் வந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் வந்துட்டு எகிப்தில் 450 வருஷம் விடுதலை ஆகுவாங்க. 4ஆம் தலைமுறையில் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோசே வரான்னு பார்க்கும். மோசையை இரட்சகராக ஏற்படுத்தி அங்கே விடுதலை பண்ணுற விஷயம் எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது மோசைகிட்ட சொல்லி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் சரித்திரம் எழுதுறான்னு பார்க்கும். அப்போ 40 நாள் இரவும் பகலும் மலையில் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு சரித்திரத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 40 நாள் மோசையை காணலன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க மோசையை காணுமே என்ன செய்கிறாருன்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோசையை காணுன்னு சொல்லி அங்கே ஒரு விக்கிர ஆரணத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். அது ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 40 நாள் என்ன பண்ணுறாருன்னா பெரிய ஒரு சரித்திரத்தை அவர் எழுதுறான்னு பார்க்கும். அது என்ன ஏதேலேருந்து ஸ்டார்ட் ஆகி அவருடைய வந்த காலப்பகுதி வரைக்கும் அந்த விஷயங்களை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம் ஸ்நாபகம் பண்ணுற விஷயத்தை அங்கே வந்துட்டு மோசைட்டு அவர் சொல்லி கொடுக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 609 கட்டளைகளை அவனுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு பார்க்கும். இந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி அந்த 613 கட்டளையில் பார்த்தீங்கன்னா 243 கட்டளை செய்யக்கூடிய கட்டளைகள் அதில் பலி காணிக்கை எல்லாம் வந்துடும் பார்க்கும். அதுக்கப்புறம் செய்யக்கூடாத கட்டளையும் பார்த்தீங்கன்னா 365ன்னு பார்க்கும். அந்த 365ஐயும் 243 கூட்டினீங்கன்னா 613 கட்டளையும் பார்க்கும். அந்த 613 கட்டளையில் செய்யக்கூடிய வந்துட்டு 243 செய்யக்கூடாது வந்து 365ன்னு பார்க்கும். இந்த கட்டளை எல்லாமே எங்கே கொடுக்கப்பட்டதுன்னு வந்தால் மோசையை அந்த சீனா மலையில் வச்சு அந்த கட்டளையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி போடாத்தில் அந்த செய்கிற அந்த ஸ்நாபகம் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் என்னென்ன அளவு எப்படி செய்யணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆதியாகமத்திலேருந்து அந்த ஆதியாகமத்தில் உபாகமுங்கிறான விஷயம் வரைக்கும் உள்ள காரியத்தை எல்லாமே யார் ரெக்கார்ட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அந்நிய தேசம் கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு என்ன அது ஒரு வழக்க செயலாக இருக்குன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தாருக்கு வந்துட்டு அந்த மாதிரி கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும். இதை கூட ஒரு ஆதார வசனமாக பார்த்தீங்கன்னா அந்த நேபுகாத் நேச்சர் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இஸ்ரேல் ஜனங்களை இருந்துச்சு அவர் வந்து சிறை பிடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கு கூட வச்சுறாரு. அதுக்கப்புறம் ராஜ குடும்பத்தாரையும் அறிவிலை ஞானத்தை சிறந்து விளங்கினவர்களை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க உள்ள அதாவது பாபிலோடைய லாங்குவேஜை நினச்சிடுவார் அவர் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் படிக்கலாம். தானியேல் அதிகாரம் 1 வசனங்கள் 3 மற்றும் 4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாஸ்க்கு கற்பித்தான். அப்போதும் பார்க்கும். அப்போ வந்து கல்வி வந்துக்கிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தில் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ராஜ குலத்தாருக்கும் துறை மார்க்கத்தாருக்கு அங்கே வந்துட்டு ஆளுகை செய்தவங்களுக்கும் மாசு இல்லாதவர்களும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோன்னா ஆனால் நல்லவங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகானவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா மோசி அழகாக இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்வோன் அரண்மனையில் வளர்க்கப்பட்டான்னு பார்க்கும். வளர்ந்து அவருக்கு நினைச்சது எகிப்தினுடைய அந்த பாஷையும் அந்த எழுத்துக்களையும் கற்றுக் கொடுத்தான்னு பார்க்கும். ஏன்னா ராஜ குடும்பத்தில் இருக்கணும் அங்கே அவருடைய சேவிக்க வேண்டியதுக்காக அப்படி பண்ணான்னு பார்க்கும். ஆனாலும் தேவன் அவரை கொண்டு தேவன் சரித்திரத்தை எழுதினான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே ரோமரில் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது என்ன சொல்வார்னா ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அவங்களான ஒரு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய மோசே வரைக்கும் உள்ள விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம் படிக்கலாம். ரோமர் அதிகாரம் 5 வசனங்கள் 13 மற்றும் 14.
நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். போதும் பார்க்கும். அங்க என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பே உலகத்தில் பாவம் இருந்தது அப்படிங்கிற அனுசரிச்சு சொல்றாரு பார்க்கும். நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னே பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாத இருந்தால் பாவம் எண்ணப்படாத இருந்தது. அப்படியே மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லுவது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறலுக்குப்பான பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ ஆதாம் முதல் மோசே வரைக்கும் சொல்லப்பட்டு பார்க்கும். அந்த ஆதாம் முதல் மோசே வரைக்கும்னா ஆதாம்லேருந்து பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிராயச்சித்த வேலையை யார்கிட்ட கொடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா மோசே மூலமாக அவங்க நியாயப்பிரமாணத்தில் பலியும் காணிக்கை பாவத்துக்கு பரிகாரம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்காருன்னு பார்க்கணும். அப்போ அந்த ஆதாம் முதல் மோசே வரைன்னா ஆதாமுடைய சரித்திரத்தை முதல் கொண்டு மோசே என்ன செய்தார அங்கே எழுதுறான்னு பார்க்கும். அப்போ ஆதாமுடைய மீறதுனால பாவம் இருக்குன்னு பார்க்கணும். அவர் மூலமாக பாவம் வந்துச்சு. அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அந்த பிராயச்சித்த வேலையை எதன் மூலமாக சொன்னாங்கன்னா ஆசாரி கூடாரம் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பலி அந்த காணிக்கை விஷயங்கள் பண்ணான்னு பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஆதாம் முதல் மோசே வரைக்கும் உள்ள இந்த விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே அங்கே இந்த மோசே என்னென்னா ஆதாம் குறித்த ஒரு அறிவு அவருக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கணும். ஏன்னா பாவம் யார் செய்த முதல் மனுஷன் யார் பாவம் செய்தானுங்கிறான அந்த அறிவை கொடுத்தோன்னா அந்த முதல் மனிதன் யார், ஆதாம். இந்த ஆதாமை கொண்டு மேற்கொள்ளி காட்டி அந்த சொல்கிற விஷயம்னு பார்க்கணும். அப்போ அந்த ஆதியாமத்தை எழுதியது மோசே தானாங்கிறான விஷயத்த முதல் ஆதாரத்தை நம்ம படிக்கலாம். ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை படிக்கலாம். ஆதியாகமும் அதிகாரம் 2 வசனங்கள் 11-12. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பெதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. போதும் பார்க்கும். அப்போ முதல் ஆதாரம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதான் பார்க்க போகிறோம். மோசே ஆதியாகமத்தை எழுதின மோசே தானாங்கிறான விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஆதார வசனமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 படிக்க போகிறோம். இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது, ஆவிலா தேசம்ங்கிறான சொல்லப்படுதுன்னு பார்க்கும். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். இது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடுகிறது. இவ்விடத்துக்கு பொன் விளைகிறது சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த ஏதேன் தோட்டத்தை ஸ்நாபிக்கும் போச்சில் பார்த்தீங்கன்னா ஆவிலா தேசமே கிடையாதுன்னு பார்க்கும். இந்த ஆவிலா தேசங்கிறான விஷயத்த யார்கிட்ட சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மோசைகிட்ட சொல்கிறான்னு பார்க்கும். மோசை டைமில் அந்த ஆவிலா தேசம் இருக்குது. இப்போ அதாவது ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறு ஓடிச்சு. அந்த ஆறுடைய நதி எங்கே ஓடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே அந்த நதி இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவிலா தேசத்தில் ஓடுது. ஏதேன் தோட்டத்தில் புறப்பட்டு அந்த நதி இப்போ அந்த நதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவிலா தேசத்தில் இப்போ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மேற்கொள்ளி காட்டி யார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா மோசைகிட்ட பேசுகிறான்னு பார்க்கும். மோசை டைமில் ஆவிலா தேசம் இருக்குது. அங்கே ஒரு ஆறு ஓடுது. இந்த தண்ணி எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதேன் தோட்டத்தில் ஓடின அந்த 4 ஆறில் ஒரு ஆறோட தண்ணி தான் இதுன்னு சொல்லி மோசைக்கு மேற்கொள்ளி காட்டி தேவன் பேசுகிறான்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்கிறாரு, இது முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்ற பேர். இது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும் சொல்கிறான்னு பார்க்கும். இங்கே பொண்ணு விளையுதுங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அது ஆவிலா தேசங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ அந்த ஆவிலா தேசம் அங்கே ஏதேன் தோட்டத்தில் கிடையாதுன்னு பார்க்கும். இந்த ஆவிலாங்கிறான்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருடைய தேசம் யாருடைய பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வம்சத்தில் வேறு எதாவது அங்கே தரிப்பிக்கப்படும் பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சோசூரில் பார்த்தீங்கன்னா காயின் தன் மருமையை அறிந்தான். அவள் கற்பதையாகி ஏனைக்கு பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கு பெயரை இட்டான் இருக்கு. அப்போ ஏனோக்கு பேர் இட்டான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டணத்தை உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்துக்கு அவரோட குமாரன் பேரை தரிக்கிற விஷயம் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு வழக்கம் இருக்குது. எப்படின்னா ஒருத்தர் ஒரு கடையோ ஒரு நிறுவனமோ ஆரம்பித்தா தன்னோட பிள்ளை பேரோ இல்லாட்ட மூதாதையர் பேரையோ வைக்கிறது ஒரு வழக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையோ ஒரு நிறுவனம் வைக்க முச்சில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் பேரை வைப்பாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா
அங்கே இந்த ஆவிலா தேசங்கிறது என்னென்னா ஒருத்தருடைய பிள்ளை இருக்கு, அவருடைய பிள்ளைகள் அந்த ஜனசத்து மேலே தான் இங்கே அந்த பேரே வந்திருக்குன்னு பார்க்கும். இந்த ஆவிலாங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆவிலான்னு பார்த்தீங்கன்னா காமினுடைய வம்ச வரலாறுல வர்ற பேருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம்னுடைய வம்ச வரலாறுல ஏபருடைய சந்ததியில் ஒரு ஆவிலா வரான்னு பார்க்கும். அது வந்துட்டு ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை படிச்சிங்கன்னா அங்கே ஆவிலான்னு ஒருத்தர் வராரு. அது எக்தான் உடைய குமாரன் ஆவிலாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த ஆவிலா தேசம் வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 25 வசனம் 18. அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. போதும் பார்க்கும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்மவேலுடைய வம்சத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இஸ்மவேல் வயது 137. பின்பு அவன் பிரயாணம் போய் மரித்து அவன் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான். அவர்கள் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியிலே சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவருடைய சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமின்னு இருக்கு. அப்போ இஸ்மவேல் வம்சத்தார் குடியேறின பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவிலா தேசம்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே கானானியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அங்கே குடியிருந்துக்கான்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்மவேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆபிரகாமுடைய மூத்த குமாரன் பார்க்கும். அந்த ஆகாருக்கு பிறந்த பையன் தான் பார்க்கும். இவங்க எகிப்தில் அவங்க போகிறாங்கல்ல, அந்த டைமில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தில் அவர் அந்த ஆகார மேரேஜ் பண்ணுற விஷயம் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கானான் தேசத்தில் இருக்காங்க பார்க்கும். அந்த கானான் தேசத்தை ஒட்டியுள்ள இடங்கள் தான் இங்கே இருக்கான்னு இந்த இடம்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த ஆவிலா தேசத்தை குறித்து இன்னொரு ரெக்கார்டு பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 15 வசனம் 7. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து போதும் பார்க்கும். அப்போ இந்த ஆவிலா தேசம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எகிப்துக்கு நேராக இருக்குங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த சவுல் பீரியடில் சொல்லப்பட்டிருக்கு ஆவிலா துவங்கி எகிப்துக்கு நேராக இருக்க சூருக்கு போயிடான் இருக்கு. அப்போ அந்த ஆவிலா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு நேராக இருக்கிறங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இஸ்மவேலுடைய மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 1737 பார்க்கும். அதுக்கப்புறம் ஏதேனுடைய அந்த துவக்க காலம் பார்த்தீங்கன்னா 3958 பார்க்கும். அந்த ஏதேனுடைய அந்த காலப்பகுதியும் அந்த இஸ்மவேலுடைய காலப்பகுதியுடைய அந்த இடைப்பட்ட காலப்பகுதியும் பார்த்தீங்கன்னா 2221 பார்க்கும். இந்த விஷயம் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அந்த கிமு 2221 பார்க்கும். அப்போ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, அவர் ஆவிலா தேசங்கிறான ஒரு பேர் எங்கே தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இஸ்மவேல் அந்த இருக்கிற டைமில் தான் அங்கே அந்த ஆவிலா தேசம்ங்கிற விஷயம் இருக்குது இப்போ சொல்லப்படுது. அபிரகாம் டைம்லையும் இந்த ஆவிலா தேசம் எங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த ஆவிலா தேசத்தை மோசையும் நினைச்சிடாரு. அதுக்கப்புறம் அவர் இந்த ஆவிலா தேசம் இருக்கு தெரியுதுன்னு பார்க்கும். அதனால தான் அவன் மேற்கொள்ளி காட்டி சொல்கிறான்னு பார்க்கும். ஆவிலா தேசம்னு சொல்லி அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ ஆதாம் இருக்கும் பட்சத்தில் ஆவிலா தேசம் கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ மோசை எழுதுனதுக்கு மேற்கோள் காட்டி சொல்ல விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஆதாரங்கிற விஷயத்த நம்ம ரெண்டாவது ஆதாரத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 13. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். போதும் பார்க்கும். அப்போ 2வது ஆறுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசத்தை சுற்றி ஓடுன்னு பார்க்கும். அந்த எத்தியோப்பியா தேசங்கிறது ஆதாம் காலத்தில் கிடையாதுன்னு பார்க்கும். இது பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். இந்த எத்தியோப்பியாங்கிற விஷயம் வேதத்தில் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அந்த எத்தியோப்பியா யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய மனைவி எங்கே பார்த்தீங்கன்னா அந்த எத்தியோப்பிய ஸ்ரீன்னு பார்க்கும். மோசேயினுடைய மாமா எத்திரோ என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எத்திரோ அப்படின்னா எத்தியோப்பிய தேசத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் பார்க்கும். அவருக்கு இன்னொரு பேர் கூட சொல்லப்பட்டிருப்பதுக்கு ரகுமேல் கூட சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ எத்தியோப்பியில் வச்சதுனால எத்திரோ என்று சொல்லப்படுது. அங்கே ஒரு ஆசாரியன் அங்கே
ஒரு என்ன சொல்கிறார், நம்ம ஊரில் நாட்டாமல் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அங்கே வந்து ஆசாரியன் என்ன அங்கே ஒரு போஸ்ட்டில் இருக்கிறார் நாட்டாம மாதிரி, அங்கன்னா ஊர் தலைவருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும், அங்கே இருக்கான்னு பார்க்கும். எத்தியோப்பியாங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மோசே திருமணம் செய்த அந்த இடம் பார்க்கும், அந்த மீதியான இந்த தேசத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமும் அதிகாரம் 12 வசனம் 1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. அப்போது அப்போ இந்த எத்தியோப்பியான்னு பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கருப்பின பார்க்கும். அந்த மோசேயினுடைய மனைவி கூட ஒரு கருப்பின பெண்ணு தான் பார்க்கும். ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அதான் வேதத்தில் ஏசியாவில் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா எத்தியோப்பியா அதாவது சிறுத்தை வந்துக்கிட்டு அதோட புள்ளியையும் எத்தியோப்பியானுடைய நிறத்தை மாற்றக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு சிறுத்தையில் என்ன இருக்கும், ஒயிட்டில் ஒரு பிளாக் புள்ளி இருக்கும். அதேமாதிரி எத்தியோப்பியர்கள் எப்படின்னா ஒரு கருப்பினான் இருக்கும் பார்ப்போம். அப்போ வந்து எத்தியோப்பியாங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அது மோசே காலத்தில் ஒரு இடம்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஆதாம் விழுந்த காலத்தில் கிடையவே கிடையாதுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த வந்துட்டு கீகோன் ஒரு ஆறு ஓடுது. இப்போ இந்த எத்தியோப்பியாவில் ஓடுதில்ல அந்த ஆறு எங்கே உள்ள ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறு வந்துட்டு பிரிந்து ஓடுதில்ல, அந்த தண்ணி தான் இங்கே ஓடின தண்ணி, அங்கே உள்ள ரிவர் உள்ள தண்ணி தான் இங்கே உள்ளது. இப்போ வந்துட்டு அந்த விஷயம் இருக்குது, அவங்க அந்த விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறு பாஞ்சதுக்கு அந்த ஆறோடு இப்போ அந்த ஆறு எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதான மேற்கோள் காட்டின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எத்தியோப்பியான்றது. இந்த எத்தியோப்பியாங்கிறது மோசேயுடைய மனைவின்னு பார்க்கும். அந்த எத்தியோப்பிய தேசம் அவருக்கு தெரியும் பார்க்கும். அதனால தான் அவர் மேற்கோள் காட்டி சொல்கிறான்னு பார்க்கும். ஆதாம் காலத்தில் இந்த எத்தியோப்பிய தேசமே கிடையாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்துட்டு சவுத்து சூடான் பக்கத்தில் இந்த என்ன இருக்குது இந்த எத்தியோப்பிய தேசம் இருக்குதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, மோசே வந்துட்டு அந்த டைமில் எத்தியோப்பிய தேசத்தில் அந்த ஸ்திரீயை வந்து விவாகம் பண்ணாங்கன்னு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது மீனியா தேசம், அது எத்தியோப்பியன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து மோசே திருமணம் வாழ்ந்த அந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா கிமு 1400 பார்க்கும். அந்த ஏதேன் தோட்டத்துக்கும் அந்த நம்ம மோசேயுடைய திருமண காலப்பகுதிக்கும் இடப்பட்ட காலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா 2558ன்னு பார்க்கும். அதோடைய காலப்பகுதின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த ஆப்புற எழுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருந்ததுன்னா 2500 அந்த டைமில் தான் அந்த ஆப்புற எழுத்து இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மோசே வந்துக்கிட்டு அந்த எழுத்தை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். ஆதியாமத்தை எழுதுறதுக்கு இவர் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா அதை மேற்கொள்ளி காட்டியது அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா மோசே வந்துட்டு ஆதியாமத்தை எழுதும் போச்சுல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறு ஓடிச்சு. அந்த ஆறுகள் வந்துட்டு எங்கன்னா முதல் ஆறு வந்துட்டு பைசோன் 8 பேர் அந்த ஆவிலா தேசத்தில் ஓடிச்சுல அந்த ஆறு தான் இப்போ ஓடுதில்ல, அந்த ஆறு தண்ணி தான் அங்கே இருக்குது. ரெண்டாவது ஆதாரம் பார்த்தீங்கன்னா சீகோன் போகுது, சீகோன் போல்ட்டுருக்கு. அது வந்து எத்தியோப்பிய தேசத்தில் ஓடுது அந்த தண்ணி அவங்கான விஷயத்தை அவங்க மேற்கொள்ளி காட்டி சொல்கிறான்னு பார்க்க. ஏன்னா ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்துச்சு, அங்கே 4 ஆறு ஓடிச்சு, அது இப்போ அந்த தண்ணி எங்கே இருக்குன்னு இந்த தேசத்தில் ஓடுதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு புரிய வைக்கிற விதமாக அவருடைய ரெக்கார்டில் அவர் எழுதுறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, 3வது ஆதாரம் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 14. 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர். அப்போ 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும் சொல்லுது. 4ஆம் ஆறுக்கு ஐபிராத் என்று பெயர்னு சொல்லப்பட்டுரும் பார்க்கும். அந்த 2 ஆறு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அசிரியாவில் ஓடுதுன்னு பார்க்கும். இந்த அசிரியாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசத்துன்னு சொல்லப்பட்டுரும் பார்க்கும். அதாவது இசைக்கேலுங்கிறது அசிரியாவில் ஓடுதுன்னு பார்க்கும். அது வந்துட்டு ஐபிராத்துன்னு சொல்லப்பட்டுரும் பார்க்கும். அது டைகிரிஸ் யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லப்பட்டுரும் பார்க்கும். அசிரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கில் சொல்லப்பட்டுரும் பார்க்கும். ஈராக்னு சொல்லப்படுது, இப்போ இருக்கிற ஈராக்கை தான் சொல்லப்பட்டிருக்கு, அசிரியான்னு சொல்லுது. இந்த அசிரியாங்கிறது அந்த டைமில் பாபிலோன் தேசம்னு பார்க்கும். இங்கே தான் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆபிரகாம் இங்கே இருந்தான்னு பார்க்கும். பாபிலோன் தேசத்தில் ஊர் என்ற கல்தியர் தேசத்தில் இருக்கான்னு பார்க்கும். அவர் தான் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ்ன்னு சொல்லி 2 ஆறுக்கும் மத்தியில் இருக்க மெசொப்பொத்தேமியா அந்த லேண்டில் அவர் இருந்தார்னு பார்க்கும். அதான் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த அசிரியாங்கிறதான விஷயம் பாபிலோன் தேசம்னு பார்க்கும். அது
ஆதியாகமம் 25:18 கூட சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும், அதை கூட படிச்சிடலாம். ஆதியாகமம் அதிகாரம் 25 வசனம் 18. அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த அசிரியாங்கிற விஷயம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லப்படும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இஸ்ரவேல் காலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இது எங்கே இருக்குன்னா அசிரியாவுக்கு எதிரே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அசிரியா அப்படின்னு சொல்லணும்னா இங்கே பாபிலோன் தேசத்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அது பாபிலோன் தேசம் இஸ்மவேல் கூட்டத்தார் அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். கிமு அது வந்துக்கிட்டு 1737 பார்க்கும். இது வந்துட்டு அந்த இடைப்பட்ட காலப்பகுதின்னா அதே ஏதேன்லேருந்து இந்த இஸ்மவேலுடைய காலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலப்பகுதினா கிமு 2221 பார்க்கும். அபிரகாம் வாழ்ந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா அபிரகாம் வாழ்ந்த காலப்பகுதியிலே இந்த விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அபிரகாம் வாழ்ந்த காலப்பகுதி தேவன் அழைச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிமு 1875 பார்க்கும். ஏதேன்லேருந்து அந்த ஏதாவது ஆபிரகாமுடைய காலிங் அதனுடைய இடைப்பட்ட காலப்பகுதி பார்த்தீங்கன்னா கிமு 2083 பார்க்கும். அதுதான் ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதனால் இப்போக்குரிய சூழலே அப்போ வந்து 2000 அந்த காலப்பகுதி தான் இருக்குன்னு பார்க்கும். இந்த ஆப்ரோ எழுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2500 காலப்பகுதி தான் இருக்குன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோசே தான் இந்த 5 ஆகமங்களை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் எழுதுறது மோசே தான் பார்க்கும். மோசைக்கு வந்து அவர் சொல்கிறாரு இந்தந்த ஆறு இந்தந்த தேசத்தில் ஓடுன்னு சொல்கிறாரு, அதை எழுதுறான்னு பார்க்கும். ஜனங்களுக்கு புரிய வைக்கிறமாக அந்த விஷயங்களே அவர் ரெக்கார்ட் பண்ணி எழுதியிருக்கான்னு பார்க்கும். ஏன்னா மோசைக்கு தான் அந்த கல்வி ஞானம் இருக்குது. ஆனால் அவரை வந்துக்கிட்டு எங்கன்னா எகிப்து தேசத்தில் கொண்டு போய் அந்த கல்வி ஞானத்தையும் கற்றுக்கொண்டு அதுக்கு அவர் பின்னாடி கொண்டு வந்து அவர் என்ன இந்த சரித்திரத்தை எழுதுறான்னு பார்க்கும். ஆதாம் முதல் மோசையினுடைய காலப்பகுதி வரையுள்ள சரித்திரத்தை எழுதுறான்னு பார்க்கும். அதான் உபாகமம் வரைக்கும் உள்ள காலப்பகுதி எல்லா விஷயங்களும் அவர் எழுதுறான்னு பார்க்கும். பின்னாடி அந்த விஷயத்த தன்னுடைய சீசன் ஆகியிருக்கிற அந்த யோசுவாக்கும் அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கான்னு பார்க்கும். கற்றுக் கொடுத்து இது பண்ணுறான்னு பார்க்கும். எகிப்தில் வந்து ஆப்ரா மொழியை மோசையும் கற்றுக்கிட்டாரு. அந்த எழுதுகிற இதை அவர் தான் கற்றுக்கிறார். ஏன்னா அது ராஜ குடும்பத்தாருக்கு மட்டும்தான் உள்ளது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அடிமையாக இருந்ததுனால அவங்கள வந்துட்டு அந்த எழுத்து முறையவே கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எகிப்து மொழியை அவங்க கற்றுக்கிட்டான்னு பார்க்கும். அதனால தான் மோசே வந்து எகிப்து மொழியில் ஆப்ரோ மொழியில் எழுதியிருக்கிறாரு. அதனால தான் அந்த மொழியை இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு பார்க்கும். பின்னாடி அந்த மொழியை வந்துக்கிட்டு யோசுவாக்கு வந்துச்சுன்னா கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் யோசுவா வந்துட்டு அதுக்கப்புறம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் யோசுவா மூலமாக அதுக்கப்புறம் வந்துட்டுனா அந்த ஆசாரியர்கள் அப்படின்னு பார்க்கும். அந்த ஆசாரியர்களுக்கு கற்றுக் கொடுக்க பார்க்கும் அந்த மொழிகளை. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க எபிரேயர் மொழியில் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எழுத்து வரமோ கொண்டு வந்து பின்னாட்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுதுனாங்கன்னு பார்க்கும். அது என்ன எபிரேயர் மொழியில் அதுக்கப்புறம் பின்னாடி எழுதியிருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பழைய ஏற்பாடு வந்து எபிரேயர் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஏனெனில் பின்வரும் வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா அராமிக் மொழியில் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அந்த எஸ்ரா டைமில் போய் என்னென்னா பாபிலோன் தேசத்தில் போய் அங்கே வந்து அடிமையாக இருந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அராமிக் மொழின்னா எபிரேயர் மொழியும் இன்னொரு மொழியும் மிக்சடு மொழின்னு சொல்கிறாங்க. அந்த மொழியும் பார்க்கும். அது இயேசு கிறிஸ்துக்கு காலத்தில் கூட அவர் பேசினவே அராமிக் மொழின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இல்லைன்னா பார்க்கும். அப்போ ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்தை வரமுச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொழியை கற்றுக்கொண்டு அதை நடைமுறையாக்கிறாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் எங்கள் எகிப்து மொழியை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நடைமுறை மொழியாக்கி அங்கே எழுதுறாங்கன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். மோசை எழுதியிருக்கிறதுக்குள்ள விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம் பார்க்கும். படிக்கலாம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 17 வசனம் 14. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். போதும் பார்க்கும். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மோசையை நோக்கி இதை நினைவு பொருட்டாக ஒரு புஸ்தகத்தை எழுதி அது இயேசுவாவின் செவி சேர்க்க வாசிங்கிறார். அப்போ இங்கே எழுத சொல்கிறான்னு பார்க்கும். ஒரு புஸ்தகத்தை எழுத சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ மோசைக்கு எழுதுறதுக்கு தெரியுங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 24 வசனம் 4. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி
இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். அப்போதும் பார்க்கும். இங்கே என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் எழுதி வைத்து என்றது. அப்போ பார்த்தீங்கன்னா மோசே அங்கே எழுதினக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, என்னாகும் 21:15 படிக்கலாம். ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் யோவா எல்லையும் சார்ந்திருக்கிறது என்று வசனம் கர்த்தருடைய புஸ்தகத்தில் யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று. ஆர் என்னும் ஸ்தலத்துக்கும் பாயும் நீரோடையும் யோவாப்பின் எல்லையும் சார்ந்திருக்கிறது. அப்போ அங்கே ஒரு எல்லை பிரச்சனைகள் இருக்கு பார்க்கும். அந்த எல்லையில் எங்கே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எல்லை பிரச்சனை சொல்ல சொல்றாரு கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா புஸ்தகம் வந்து நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்குது, யுத்த புஸ்தகம் இருக்குது. யுத்த புஸ்தகம்னா எங்கெங்கே யுத்தத்துக்கு போனாங்க, யாரெல்லாம் போனாங்க, ஜெயிச்சாங்களே எல்லாமே எழுதுறதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குன்னு பார்க்கும். அங்கே ஒரு புஸ்தகம் இருக்குன்னு பார்க்கும். அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லைக்குறியும் அங்கே தான் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருந்தால் அதுக்கு தாய் பத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கே எல்லா பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புஸ்தகம் இருக்கும், அந்த புஸ்தகத்தில் வந்துட்டு எழுதியிருக்குன்னு பார்க்கும். இந்த மாதிரி புஸ்தகத்தில் யாரை எழுதிருப்போம் பார்த்தீங்கன்னா பின்னாடி மோசேன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க யுத்த புஸ்தகம்ன்றது அங்கே வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். அது மோசையால் அங்கே எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இது என்னாகும் புஸ்தகம் யாருடைய பார்த்தீங்கன்னா 5 ஆகமத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதெல்லாம் அந்த கர்த்தருடைய புஸ்தகம் சொல்லப்பட்டு அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, என்னாகும் 33ஆம் அதிகாரம், என்னாகும் 33:2. என்னாகமும் அதிகாரம் 33 வசனம் 2. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்கள் ஆவன. அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யுத்த புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. எங்கெல்லாம் யுத்தம் பண்ணாங்க, அது மாதிரி லேண்டோட எல்லைகள்லாம் எங்கெங்கன்னு சொல்லி அங்கே எழுதி வச்சிருக்கான்னு பார்க்கும் மோசே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவங்க பிரயாணங்களையும் எழுதி வச்சுருக்காங்க. எங்கெங்கே போனாங்க, எங்கெங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணாங்க, எங்கே கிளம்புனாங்கன்ன விஷயத்தை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டைரி மாதிரி போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கான்னு பார்க்கும். அதனால தான் இங்கே வேதத்துலேயும் அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்க்கும். தேவன் சொன்ன மாதிரியே அங்கே விஷயம் எழுதியிருக்கான்னு பார்க்கும். அப்போ மோசைக்கு கல்வி ஞானமும் எழுதுகிற ஒரு எழுத்தும் அவருக்கு அந்த விஷயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, உபாகமும் 31ஆம் அதிகாரம் 9 அதுக்கப்புறம் 24 வசனங்கள் படிக்கலாம் பார்க்கும். உபாகமம் அதிகாரம் 31 வசனம் 9 மற்றும் 24. மோசே இந்த நியாய பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து, மோசே இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு. அப்போதும் பார்க்கும். அங்கே என்ன போட்டு பார்த்தீங்கன்னா உபாகம் 31 அங்கே வந்துட்டு 9ஆம் வசனத்தில் மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியனுக்கும் இஸ்ரவேல் மூப்பருக்கு எல்லாத்துக்கும் ஒப்புவித்தாங்க. அப்போ வந்துட்டு நியாயப்பிரமாண கட்டளை எழுதி யார்கிட்ட கொடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேவியர்கிட்ட கொடுக்காரு. அதுக்கப்புறம் லேவியர் ஆசாரியர்கள் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருங்கன்னா மூப்பர்கிட்ட ஒப்படைக்கான்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோசே எழுதியிருக்கிறார் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு 24 வசனத்தில் என்ன சொல்றது, மோசே இந்த நியாயப்பிரமாண வார்த்தையெல்லாம் முழுவதும் ஒரு புஸ்தகத்தை எழுதி முடிச்சு. அப்போ முழுவதும் ஒரு புஸ்தகத்தை எழுதி வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ அவருக்கு எழுதுகிற ஞானமும் அவருக்கு தேவன் கொடுத்துருக்காருன்னு பார்க்கும். அவர் அந்த ஞானத்தை எங்கே கற்றுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை படித்த மாதிரி எகிப்தில் அந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 19, 21, 22 விஷயங்களை நான் படிக்கிறேன். 31, 19 இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இஸ்ரவேல் இந்த பாட்டை எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயிலே வழங்குங்கள் என்றார் பார்க்கும். அப்போ அவன் சொல்றாரு, நான் அவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாக்கி கொளுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேற தேவரிடத்தில் திரும்பி
அவர்களை சேவித்து எனக்கு கோபம் உண்டாக்கி என் உடன்படிக்கை மீறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பாட்டை பாடணுங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறார் பார்க்கும். அப்போ வந்துட்டு போனால் இந்த பாட்டை அவர்களை சாட்சியாக பாடணுங்கிறான விஷயம் சொல்கிறாரு. சொல்லிட்டு 22ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 21ஆம் வசனத்தில் அநேக தீங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியார் வாயில் மறந்து போகாதிருக்க இந்த பாட்டை அவர்களுக்கு விரோதமாக சாட்சி பகரவும் நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணுகிறதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருந்த எண்ணம் இன்னதென்று அறிவேன் என்றார். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்றாரு, தேவன் ஒரு விஷயம் சொல்கிறார், ஒரு பாட்டை எழுதி கொடுக்குறாரு, இந்த பாட்டை நீங்கள் பாடணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கு எழுதி சொல்கிறாரு, மோசே எழுதுறாரு. அதுக்கப்புறம் மோசே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டை பாடி காமிச்சு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ப்ராக்டிஸ் கூட பண்ணுறான்னு பார்ப்போம். அப்போ இப்போ என்ன பாடணுங்கிறான விஷயத்த கூட தேவன் அங்கே சொல்லி கொடுத்துருக்காரு பார்க்கும். அதை மோசே எழுதியிருக்காருன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சூழ்நிலை நெகமியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே மோசேயினுடைய புஸ்தகங்கிறான விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அதை கூட வாசிக்க நெகமியா 13:1. நெகேமியா அதிகாரம் 13 வசனம் 1. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி பொருந்தி கொண்டபடியினால் அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு அவரோட வழி பிரயாணங்களில் என்னென்ன இன்சிடென்ட் நடக்குங்கிறான விஷயத்த அங்கே வந்து எழுதியிருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மோன் பற்றி மோவாப் பற்றி தண்ணி கொடுக்கலாம், அந்த விஷயங்களை கூட எழுதி வச்சிருக்கான்னு பார்க்கும். அது எங்கே எழுதி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோசேயின் புஸ்தகத்தில் அப்படின்ட்டு மோசேயின் புஸ்தகத்தை எழுதியிருக்கான்னு பார்க்கும். அந்த புஸ்தகத்தை மோசே புஸ்தகம் சொல்லிட்டு அங்கே மோசே எங்கே எழுதிருக்கக்கூடிய ரெக்கார்டு இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சூழ்நிலை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கூட அந்த விஷயங்கள் சொல்கிறான்னு பார்க்கும். மோசே வந்துட்டு எழுதின விஷயத்தை அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னு பார்க்கும். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க்கு அதிகாரம் 12 வசனம் 26. மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு மீதியான தேசத்தில் அங்கே அந்த முச்செடியில் தேவன் தரிசனமாகிறாரு. அந்த தரிசனமாகி நான் வந்துட்டு யாருடைய தேவனுங்கிறான விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, நாம் அபிரகாம் தேவன், அதுக்கு அபிரகாம் தேவன், யாக்கோப்பின் தேவன், ஈசாக்கு தேவன் சொல்லி தரிசனமாகி தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பார்க்க. தேவன் யாருடைய தேவன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னு பார்க்கும். சொல்கிறாரு இது வந்துட்டு என்ன சொல்றாரு, மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ மோசேயினுடைய புஸ்தகத்தில் நினைச்சது எழுதியிருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னு அவர் தேவன் தரிசனமான விஷயத்தில் யாத்திராமத்தில் இருக்குல்ல, அந்த விஷயத்தை கூட இங்கே மேற்கொள்ளி காட்டுறான்னு பார்க்கும். அந்த யாத்திராம புஸ்தகத்தை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோசேங்கிறான விஷயத்தை அங்கே சொல்கிறாருன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சூழலை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசே கொடுத்த ஒரு சாட்சி கொடுத்த பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 46-47 வசனம் வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 5 வசனம் 46-47. நீங்கள் மோசேயை விசுவாசிப்பீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். அப்போதும் பார்க்கும். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உபாகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை சகோதர மத்தியிலே எழும்ப பண்ணுவேன், அவர்களுக்கு செவி கொடுப்பதாக அங்கே அனுசரிச்சு சொல்கிறான்னு பார்க்கும். நான் எப்படி 40 நாள் இருந்து என்னுடைய கற்பனையை வாங்கிவிட்டு அவங்கள்ட்ட போதித்தனோ அதே மாதிரி இன்னொருத்தர் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வந்து ஒரு விஷயங்கள் போதிப்பாருங்கன்னு விஷயத்தை அங்கே வந்து சொல்கிறான்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா அது உபாகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த உபாகம் புஸ்தகத்தை யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மோசே தான் எழுதியிருக்காருங்கிறான விஷயத்தை இங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கும். மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அப்போ வந்துட்டு அதை நீங்கள் விசுவாசிக்கணும் அவங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம்னா
யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:46 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்க கண்டவன் அவர் யோசேப்பின் குமாரன் நாசரேத்து இயேசுவின்ட்டு. அப்போ உபாகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே பிலிப்பு மேற்கொள்ளி காட்டுறான்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, தோராவை எழுதினது யாருங்கிறான விஷயத்தை நம்ம படித்தோம். தோராங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆகமங்கள் பார்க்கும். அந்த 5 ஆகமும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்குள்ள புத்தகம் பார்க்கும். இந்த தோராங்கிறது தனாக்குங்கிறான புக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்த 5 ஆகமங்கள் எழுதினது பார்த்தீங்கன்னா மோசேன்னு தான் பார்த்து முடிச்சிருக்கும் பார்க்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துக்கிட்டு ஆதாரங்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சோன்னு பார்க்கும். அது வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து படித்து முடிச்சோன்னு பார்க்கும். அப்போ இனி யார்கிட்ட நீங்கள் யார் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு கேள்வி கேட்டாலும் நீங்கள் என்ன தான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகம புத்தகத்தை எழுதின யார் அப்படிங்கிற விஷயம் கேட்டாங்கன்னா அது வந்துட்டு மோசே தான் சொல்லணும். அதுக்கு நம்ம ஆதாரம் ஒரு 3 ஆதாரம் பார்த்தோம். அந்த ஆறுகளை குறித்ததான ஆதாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மோசே எழுதினக்குள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் எல்லையும் பார்க்கும். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் என்ன செய்யறது சப்மிட் பண்ணுங்கன்னு பார்க்கும். அப்போ மோசே வந்துட்டு ஆதியாகமத்தை எழுதின மோசே தான் பார்க்கும். இந்த 5 ஆகமத்தை எழுதுனது மோசே தான் பார்க்கும். மோசே யோபு புத்தகத்தை எழுதலாம் பார்க்கும். இதான் நம்ம வந்துட்டு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் டீட்டெயில்ஸாக இன்னொரு பாகத்தில் போட்டு அதை தெளிவுபடுத்தலாம் பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். எவ்வளோ பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.